நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரிவிஷன் 1ன்னு போட்டு ஆன்சர் இன் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ உங்கள் டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒய் is the circulation in man referred to as double circulation? So என்ன question பாருங்க, why is the circulation in man referred to as double circulation? So circulation in man நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சர்க்குலேஷனை ஏன் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் படிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா பல்மோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். பல்மோனரி சர்க்குலேஷன் அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மோனரி, the word is defined a lungs. பல்மோனரின்னு எந்த இடத்துலலாம் வருதோ அது எல்லாம் எந்த வேர்டு தான் டிஃபைன் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் அப்படின்றத தான் டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ த பல்மோனரி சர்க்குலேஷன் இஸ் சர்க்குலேட் டு அண்ட் ஃப்ரம் த லங்ஸ். ஸோ லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகும், லங்ஸுக்கு ரிட்டனாக கொடுக்கும். ஓகே, ஸோ ஹார்ட் டு லங்ஸ், இந்த 2 இடத்துக்கு மட்டும் இடையில ஒரு வே நடந்தது அப்படின்னா இதை தான் பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த சேம் டைம் ஹார்ட்ல இருக்கு, இங்கேருந்து பிளட் எப்படி போகும் அப்படின்னா ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு, திரும்ப லங்ஸ்லேருந்து ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் பாஸ் டு த லங்ஸ் அண்ட் அகைன் த ஆக்சிஜனேட்டட் பிளட் விச் இஸ் கேரிங் த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். So the deoxygenated turn to oxygenated blood. Okay, so this oxygenated blood collected from lungs to pass the heart. So in the circle தான் pulmonary circulation அப்படின்னு சொல்றோம். So next one is systemic circulation. The systemic circulation is connected from body to heart. ஓகே, ஸோ வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஹார்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய சர்க்குலேஷன் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ இன் திஸ் சர்க்குலேஷன் ஒன் பார்ட் இஸ் கலெக்ட் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் டிஃபரண்ட் ஆர்கன்ஸ் அண்ட் த சேம் டைம் ஹார்ட் supplies the oxygenated blood to the different organs in our body. ஸோ இந்த சர்க்குலேஷன், ஒரு சர்க்குலேஷன் ஹார்ட் டு லங்ஸுக்கு நடக்கும், இன்னொரு சர்க்குலேஷன் ஹார்ட் டு அனதர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் ஆர்கன், அனதர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, அவங்களுக்கும் நடக்கிறது தான் டபுள் சர்க்குலேஷன். இந்த டபுள் சர்க்குலேஷனும் ஒரு டைமிங்கில் நடக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ ட்வைஸ் when the blood circulates twice, இது ஒரு டைம், இது ஒரு டைம், இதை தான் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. through the heart in one complete cycle. இதை தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு தடவை நடக்கணும், இது ஒரு தடவை நடக்கணும், 2 நடந்துருச்சு அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன். இன் டபுள் சர்க்குலேஷன் the oxygenated blood do not mix with the deoxygenated blood. இந்த சர்க்குலேஷன் நடக்கும்போது என்ன நடக்காது, கண்டிப்பா oxygenated blood do not mix with the deoxygenated blood. Okay, so it is the answer. So now the remain பண்ற பாருங்க. Why is the circulation in man referred to as double circulation? ஏன் double circulation னு சொல்றோம்? When the blood circulates twice, என்னன்னது pulmonary circulation and systemic circulation through the heart in one complete cycle. இது ரெண்டும் நடந்துருச்சு ஒரு தடவை அப்படின்னா அதான் one complete cycle அப்படின்னு சொல்றோம். It is called double circulation. In double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. Okay, so next question. What are heart sounds? How are they produced? Heart sound na என்ன, அவங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறாங்க? நம்ம ஹார்ட் சவுண்ட் என்னன்னு சொல்லுவோம், நம்ம லப் அண்ட் டப் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ திஸ் லப் அண்ட் டப் சவுண்ட் இஸ் produced by heart. Okay, these 2 rhythmic sounds are heart sounds அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க எப்படி கிரியேட் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, the rhythmic closure and opening of the valves, இதுதான் மெயின் ரீசன் ஆஃப் this sound creation. Closure and opening of the valve. ஸோ என்னென்ன வால்வு அப்படின்றத பார்த்தா என்னென்ன சவுண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஆக்ஷன் தான் நடக்க போகுது,
க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வால்வ். ஒரு வால்வு ஓப்பன் ஆக போகுது, இல்லை க்ளோஸ் ஆக போகுது. இட் வில் காஸ் த சவுண்ட் ஆஃப் ஹார்ட். இவங்க தான் ஹார்ட்டுடைய சவுண்டுக்கு ரீசன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு சவுண்டு லப். ஓகே, த ஃபஸ்ட் சவுண்ட் இஸ் லப் இஸ் ஆஃப் லாங்கர் டியூரேஷன். நம்ம அந்த லெசன் பார்க்கும்போதே பார்த்தோம், ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனில் சவுண்டுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருங்க, அதுலேயே பார்த்தோம். ஸோ லப் இஸ் எ லாங் டியூரேஷன், ரொம்ப நேரம் கேட்கும் அந்த லப் அப்படின்ற ஒரு சவுண்டோடைய ஆக்ஷன். And is produced by the closure of tricuspid and bicuspid valve. ஸோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணட்டுமா, ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ் அப்படின்றது எங்கே இருக்குது, நல்லா ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ ஆரிக்கிள்ஸ்க்கு இடையில ரெண்டு பக்கமுமே ஒரு சைடு ட்ரைகஸ்பிட் அண்ட் அனதர் சைடு ஹேவிங் த பைகஸ்பிட். ஸோ ட்ரைகஸ்பிட் எங்கே இருக்கும், பைகஸ்பிட் எங்கே இருக்கும். So from right side of the heart containing tricuspid valve and left side of the heart containing bicuspid valve. So இந்த ரெண்டு வால்வும் க்ளோஸ் ஆகும்போது closure of these two valves create the lup sound. Okay, next sound dup. Okay, the dup sound எப்படி create ஆகுதுன்னு பாருங்க. The second sound is dup is a shorter duration. இது எப்படி longer duration சொன்னோமோ அதே மாதிரி this one is shorter duration and produced by the closure of semilunar valves. ஸோ இப்போ தான் பார்த்தோம், ஒன்வர்ட் ஆன்சரில் போன வீடியோவில் பார்த்தோம் செமிலூனார் வால்வ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது நடக்கக்கூடியதான் டப் சவுண்ட். நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ நல்லா கவனிங்க, இது ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ். இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிருக்கும் போது பாருங்கள், the semilunar valve will be open. இது எப்படி இருக்கும், ஓப்பனில் இருக்கும். the second step, அப்போ தான் என்ன சவுண்டு கிரியேட் ஆகும், லப் சவுண்ட். ஓகே, the second sound is tup. this tup sound is created by closure of semilunar valve. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கும். ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ்ஸ் காசஸ் த சவுண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் த ஹார்ட்? ஓகே, இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்? ஸோ என்னெல்லாம் வால்வ்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரைகஸ்பிட் வால்வ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பைகஸ்பிட் வால்வ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், செமிலூனார் வால்வ்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வால்வ்ஸ் எல்லாம் ஹார்ட்டில் இருக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட், என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த ஹார்ட்னால, இந்த வால்வ்ஸ்னால அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் இட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு இட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ இங்கே ஒரு வால்வ் இல்லை அப்படின்னா இங்கேருந்து பிளட்டு ஃப்ளோ ஆக முடியாது, இங்கேயும் வால்வ் இல்லைன்னா இங்கேருந்து மூவ் ஆக முடியாது. ஸோ ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன். ஸோ நம்மளுடைய மூவ்மெண்ட், பிளட்டுடைய மூவ்மெண்ட் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும், சிங்கிள் டைரக்ஷனில். ஏன்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் இங்கே நடக்கக்கூடாது, நடந்தால் ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன் அண்ட் இட் ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ அதுதான், இது ரெண்டும் ஒரே மீ தான், பட் 2 பாயிண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன் and prevent back flow of blood. ஸோ இந்த blood ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படின்றதையும் ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த வால்வ்ஸ் தான். ஓகே, ஸோ இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர், why was it named so? This question also the important question. ஸோ RH ஃபேக்டர்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் அதை யார் டிஸ்கவர் பண்ணால், ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றத பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு RH ஃபேக்டர்னா என்ன, பிளட் குரூப்பிங்கில் பார்த்துருக்கோம், நிறைய டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஏ, பி, ஓ, ஏபி, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஸோ நிறைய பிளட் குரூப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் RH ஃபேக்டர்னா என்ன அப்படின்றதும் அந்த வீடியோவில் பார்த்தோம். RH ஃபேக்டர்னா என்ன, ஸோ த பிளட் cells carrying RH factor, it only decide whether the blood group is positive or negative அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு பிளட் குரூப்பில் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா this RH factor. So the blood carrying RH factor means the blood is a positive, otherwise
it do not carrying the RH factor means the blood is negative group அப்படினு சொல்றோம். So RH factor இருந்ததுனா அந்த blood group பாசிட்டிவ்னு சொல்லுவோம். RH factor இல்ல அப்படினா அந்த blood group நெகட்டிவ் அப்படினு சொல்லுவோம். ஸோ இதை முத யார் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான். ஸோ யார் லான்ஸ் ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் இன் 1940 இது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யார்கிட்ட இருந்து முத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இன் ரீசஸ் மங்கி. ஸோ இந்த மங்கியில இருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய பிளட்ல இருந்து ரிசர்ச் பண்ணி தான் இந்த RH ஃபேக்டரை முத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால இந்த ஃபேக்டருக்கு என்ன நேம் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ரீசஸ் மங்கியோட ஃபர்ஸ்ட் 2 letters எடுத்து RH ஃபேக்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர் அப்படின்னா RH ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை லான்ஸ் ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் இன் 1940 இன் ரீசஸ் மங்கி. ஓகே, ஸோ நிறைய இந்த ஒரு சின்ன நோட் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இயர் தெளிவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது எழுதணும். இல்லையா டிஸ்கவர்டு பை லான்ஸ் ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் இன் ரீசஸ் மங்கி அதோட முடிச்சுக்கோங்க. இந்த இயர் எனக்கு பாதி அரைகுறையாக தெரியும் 1942 43 அப்படின்னு ஏதாவது ஒரு இயர் போட்டிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்தா கூட இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ½ மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல இயர் தெரியும் அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதை இக்னோர் பண்ணிடுங்க, தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. It is named as RH so because it was first discovered in rhesus monkeys. ஸோ இதில் கண்டுபிடிச்சதுனால அவங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 letters யூஸ் பண்ணி RH அப்படின்னு நேம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் how are arteries and veins structurally different from one another? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஷார்ட் ஆன்சர்லையும் கேட்கலாம், டீடைல்லையும் கேட்கலாம். ஸோ அதனால் டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸில் கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 4 மார்க்னா 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 5 மார்க்ஸ்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, பட் 7 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆர்டரியில் இட் இஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். ஓகே, ஆர்டரி அண்ட் வெயின்ஸ் ஆர் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ உங்கள் 2 பேர் சேர்ற இடத்துல தான் கேபிலரிஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே தான் என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆக்சிஜனேட்டர் அண்ட் டீஆக்சிஜனேட்டர் பிளட்டுடைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ ஆர்டரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பார்ட்டுக்கும் பிளட்டை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டியூட்டியை செய்வாங்க. ஸோ அதனால தான் இதை டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், இட் கேரியிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே, வெயின் பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இட் இஸ் அ கலெக்டிங் வெசல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி லங்ஸில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அதனால திஸ் வெசல் ஆர் கால்ட் கலெக்டிங் வெசல். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஆர்டரி இஸ் பிங்க் இன் கலர், வெயின் இஸ் ரெட் இன் கலர். ஸோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிங்க் கலரில் இருப்பாங்க, அவங்க ரெட் கலரில் இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஆர்டரிஸ் இன் டீப் லொக்கேஷன், லொக்கேட்டட் இன் டீப்லி. ஸோ அப்போ எப்படி இருப்பாங்க லொக்கேஷன், அவங்க எப்படி நம்ம உடம்புல பைண்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக பைண்ட் ஆகிருப்பாங்க, ஆழமாக பைண்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, பட் த வெயின்ஸ் ஆர் சூப்பர்ஃபீசியல் லொக்கேஷன். சூப்பர்ஃபீசியல் மீன்ஸ் மேலோட்டமாக லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ டீப்புக்கு அப்படியே ஆப்போசிட் சூப்பர்ஃபீசியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் blood flow with high pressure but the vein blood flow with low pressure. ஏன் அப்படின்னா ஆர்டரி தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ண போகிறாங்க. அப்போ ஹார்ட்லேருந்து ஓவர் ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு ஆர்டரிக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த ஆர்டரியில் அந்த சேம் ப்ரெஷரில் எல்லா பார்ட்ஸுக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் த வெயின் கலெக்டிங் வெசல் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அவங்க டீஆக்சிஜனேட்டை கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு இட் டோன்ட் நீட் த ஹை ப்ரெஷர், அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், வால்ஸ் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். ஸோ த நேச்சர் ஆஃப் ஆர்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காக இருக்கும் அண்ட் எலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்கும். But the vein is totally opposite. Walls of vein is weak, thin and non-elastic. இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்னா இங்க வீக்கா இருக்கும். இங்க thick, it is a thin, it is elastic and this one is non-elastic. So next sixth point is all arteries carrying oxygenated blood except pulmonary artery.
ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசலில் என்ன பார்த்தோம்? ஸோ இட் டிஸ்ட்ரிபியூட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுறது இந்த ஆர்டரி தான். பட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி, திஸ் பல்மோனரி ஆர்டரி ஒன்லி கேரியிங் த deoxygenated blood. Okay, the same அதே மாதிரி all veins are carrying deoxygenated blood. அதுலயும் collecting vesselsல பார்த்தோம், எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் deoxygenated blood கலெக்ட் பண்ணி கொண்டு வரவங்க veins அப்படின்னு பார்த்தோம். But this one exceptional case, pulmonary vein only carrying the oxygenated blood from the lungs. Okay, so next last one is internal valves are absent but the vein internal valves are present. ஸோ இவங்க ஏன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் தான், எல்லாருக்கும் கரெக்டாக டைரெக்டாக கான்டாக்ட் வச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க. பட் வெயின்ஸ் அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரதுனால இன்டர்னல் வால்ஸ் ஆர் present in veins but the internal valves are absent in arteries. So this session is over. So these 5 question is very very important question. Don't ignore it. Okay, ஸோ நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டவுட் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனில் புக் பேக்கில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எப்படி ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.